விசாரணை என்ற பெயரில் பழங்குடி மக்களை போலீசார் துன்புறுத்தலாமா என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள சேமலை கவுண்டம்பாளையத்தில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூவர் கொலை செய்யப்பட்ட கொடூர நிகழ்வில் 3 மாதமாக துப்பு துலக்காத காரணத்தால் செய்யாத குற்றத்தை ஒப்புக்கொள்ள சொல்லி பழவஞ்சபாளையத்தை சேர்ந்த பழங்குடி மக்களை தமிழக போலீசார் மிரட்டுவது வன்மையாக கண்டனத்துக்குரியது. தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்ற கடந்த 4 ஆண்டுகளில் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, கஞ்சா, கள்ளச்சாராய விற்பனை நிகழாத நாட்களே இல்லை என்ற அளவிற்கு சட்ட ஒழுங்கு முற்றுமுழுதாக சீரழிந்து உள்ளது. குற்றங்களை தடுக்கவும், குற்றவாளிகளை பிடிக்கவும் திறனற்றதாக திணறிவரும் திமுக அரசின் காவல்துறை குற்றம் நடைபெறுவதற்கு பொய்க்காரணம் கற்பிக்கவும், அப்பாவிகளை குற்றவாளிகளாக கட்டமைக்கவும் முயல்வது வெட்கக்கேடானது. திமுக அரசுக்கு ஏற்படும் அவப்பெயரை தடுக்க வேண்டுமென்றால் குற்றங்களை தடுக்கவும், உண்மை குற்றவாளிகளை விரைந்து தேடிப்பிடிக்க வேண்டுமே தவிர குற்றத்தை மூடி மறைக்க முயல்வது காவல்துறையின் செயலற்ற தன்மையை காட்டுகிறது. அப்பாவிகள் மீது கொலை குற்றம் சுமத்தி அவர்களை போலி துப்பாக்கி சூட்டில் சுட்டுக் கொள்வதற்கு பெயர்தான் திராவிட மாடலா? ஜெயபீம் படம் பார்த்து கலங்கிய முதல்வர் ஸ்டாலின் தமது ஆட்சியில் தன் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை தொடர்ச்சியாக பழங்குடி மக்கள் மீது பொய்க்குற்றம் சுமத்தி பழிவாங்கும் குடிமைகளுக்கு என்ன பதில் கூறப் போகிறார்? இதுதான் இந்தியாவை திரும்பி பார்க்கும் திமுக அரசின் சாதனையா? இதுதான் திராவிடம் கட்டிக் கொடுக்கும் சமூக நீதியா, சமத்துவமா? விளிம்பு நிலை பழங்குடி மக்கள் மீதான இத்தகைய அதிகார வன்முறைகளை திராவிட ஆட்சியாளர்கள் எப்போது கைவிடப் போகிறார்கள்? காவல்துறை மூலம் எதிர்க்கட்சியினர் மீது பொய் வழக்கு புனையவும், அவதூறு பரப்பவும் காட்டும் வேகத்தில் அணு அளவும் வேகத்தையும் மக்களை காப்பதற்கு, குற்றங்களை தடுப்பதற்கும் தமிழக காவல்துறை காட்டினால் சட்ட ஒழுங்கு எப்போதோ சீரடைந்திருக்கும். ஆகவே திருப்பூர் மாவட்டம் சேமலை கவுண்டம்பாளையம் மூவர் கொடூர வழக்கில் உண்மை குற்றவாளிகளை கண்டறிந்து தமிழக காவல்துறை விரைந்து கைது செய்ய வேண்டுமெனவும், விசாரணை என்ற பெயரில் பழவஞ்சிபாளையத்தை சேர்ந்த பழங்குடி மக்களை துன்புறுத்தும் கொடும் போக்கினை திமுக அரசு கைவிட வேண்டும் என்று இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார்.